எங்கள் இடத்துல எங்கள் ஏரியாவில் நாளைக்கு வந்து திருவிழா. ஆக்சுவலாக வந்து 10 நாள் 11 நாள் மகா உற்சவம் நடக்கும் நார்மல் டைமில். பட் இப்போ வந்து கோயில் கும்பாபிஷேகம் நெக்ஸ்ட் இயர் பண்ண போகிறோம். ஸோ 2 வருஷமாகவே பாலாயனம் பண்ணி கும்பாபிஷேகத்துக்கான அந்த கோயில் சீர்படுத்துவாங்களே அதெல்லாமே நடந்துகிட்ருக்கு. அதனால் ஒரு நாள் திருவிழா ஆடி முடிஞ்சு இந்த நெக்ஸ்ட் டே வந்து அப்படியே அம்மனுக்கு வந்து பால் குடம் அதெல்லாம் நடக்குது. ஸோ அதான் பூஜை முடிச்சுட்டு இன்றைக்கி ஈஃப்ன்ற ஒரு காரணம்ல எப்பயுமே திருவிழாக்கு ஒரு நாள் முன்னுக்கு திருவிழா ஈஃப்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஸோ காய்கறி வெட்டுறது, விளக்கு கழுவுறது அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து திருவிழாவோட ஒரு vlog மாதிரி அப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ யா, ஸ்டே டியூன் கைஸ். முனீஸ்வரன் ஆலயத்திலிருந்து பால்குடம் சரியாக 8 மணிக்கு எடுத்து வர செல்ல இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து ஆலயத்திலே சரியாக 7 What for YouTube? இன்னொரு தட்டுல நாளையா மணி வந்து இப்போ சரியாக 3:30, விடிகாலையில் 3:30 மணி. இப்போ தான் முடிச்சுட்டு வரேன். படுத்துட்டு 7 மணிக்கு இருக்கணும் கோயிலில். கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். வர போதையில் அப்படியே மிதந்துட்டுருக்கேன் நான். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் காய்ஸ். ரொம்ப லேட் ஆச்சு, 8:30 மணி ஆச்சு. இப்போ தான் கோயிலுக்கு வர டைம் ஆச்சு. அண்ணெல்லாம் ஒன்றும் லேட்டாக போனாங்க நேற்று. நானே 3:30 மணி தான், அண்ணெல்லாம் 4:30 மணிக்கு போயிருப்பாங்க நினைக்கிறேன். காலையில் லேட் ஆயிடுச்சு. நினச்ச மாதிரியே அப்பயே படுக்கிறப்பே காலைல எழுந்திருப்போமா 7 மணிக்கெலாம் எழுந்திருப்போமான்னு. 8:30 மணிக்கு தான் எனக்கே முழுப்பு வந்து டக்கு டக்குன்னு கிளம்புனேன். அண்ணனும் வரல, அண்ணனும் லேட் ஆச்சு. ஸோ இப்போ தான் வந்துட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து 3:30 மணிக்கு வந்தேன்னா அண்ணன் எப்படி இருந்தாலும் ஒரு 4:30 மணி 5 மணி ஆயிருந்துருக்கும் நினைக்கிறேன் அண்ணன் போய் தூங்குறதுக்கு. ஏன்னா வேலை ஒன்றும் கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சுல. ஸோ பால் குடம் எடுக்கிறது அந்த ஏரியாவுக்கு போயிட்டுருக்கேன் நான். இப்போ எப்பயுமே ஆத்தாங்கரை அங்கே எடுப்பாங்க. பட் இப்போ ஒரு நாள் திருநாளால் இங்கே கோயில் இருக்கும் பக்கத்தில், அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க.
மறைமுக